சார், லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ நடிகரா மாறிட்டாரு. இனிமேல் ஆல்பம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. அந்த நடிப்பு, அந்த ரொமான்ஸ்லாம் எப்படி இருந்தது? அவர் ஹீரோவா நடிப்பாரா உங்க பார்வையில? தெரியல சார், அது அவர்கிட்ட தான் கேட்கணும். பட் அந்த மியூசிக் வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் அந்த வீடியோ எனக்கு காமிச்சிருந்தாரு. அவரா இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லு மச்சி, பார்த்து சொல்லுன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. மீன்ஸ் அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. ஏன்னா மாஸ்டர்ல அந்த கிளைமேக்ஸ் ஷாட்ல அவர் நடிச்சிருந்தாரு அண்ட் அவர் ரொம்ப நர்வஸாக இருந்தார். ஸோ டு சி இந்த சைடில் அவர் பார்க்கும்போது வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. பட் இதுக்கப்புறம் அவர் பண்ணுவார் இல்லைன்னு எனக்கு தெரில, கேட்டு தான் பார்க்கணும். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ சார். ஐ திங்க் அவர் இப்போ கூலி அண்ட் அவரோட லைனப்பில் ரொம்ப பிஸியாக இருக்காரு. பட் ஐம் ஷோர் ஹி வாஸ் ஹாப்பி டு கொலாபரேட் வித் ஸ்ருதி அண்ட் RKFI. ஸோ அர்ஜுன் தாஸ் சார் டாபிக் எடுத்தாலும் அதில் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்துடுறீங்க. உங்களுக்கும் அவருக்கும் உள்ள என்ன அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி, அதை பற்றி சொல்லுங்க. ரெண்டாவது, உங்க வாய்ஸை உங்களை அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லோகேஷ் வந்து சார் ஐ திங்க் இன்னைக்கு நான் இங்கே இருக்கிற ரீசன் வந்து லோகேஷ் தான். ஸோ எந்த மேடையிலையும் நான் எப்பவுமே அவரோட பேர் அண்ட் தேங்க்யூ சொல்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை அந்த கிரேட்ஃபுல்னஸ்க்காக எப்பவுமே அவர் பேர் சொல்லுவேன். ஏன்னா ஐ திங்க் கைதியிலேருந்து தான் இன்னும் எல்லாருக்குமே அந்த நான் இருக்கேன் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் திருப்பி மாஸ்டர்ல இந்த சான்ஸ் கொடுத்தாரு. அண்ட் இப்போ ரீசென்ட்லி அஃப்கோர்ஸ் விக்ரம், அண்ட் இப்போ ரீசென்ட்லி எல்சிக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வேறு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அதனால தான் லோகேஷ் அவர் ஃபேமிலி பிரதர், ஒரு மென்டார் மாதிரி. அண்ட் விக்னா சாரும் அப்படி தான், அந்த கார்மோ டிரெக்டர், இவங்க ரெண்டு பேரும் என்னோட மென்டார்ஸ். அண்ட் இப்போ மதுமிதாவோட ஒர்க் பண்ணாலும் மதுமிதாவும் மென்டார். பட் லோகேஷ் ஏன் அடிக்கடிக்கு வருதுன்னா, இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது அவரால் தான். அண்ட் அவர் எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. மூவிஸாக இருக்கட்டும், ஈவன் பர்சனலி ஏதாவது ஒரு அட்வைஸ் கேட்கணும்னா கண்டிப்பாக அவரை ஃபோன் பண்ணி கேட்பேன். ஸோ அதனால தான் லோகேஷ். அண்ட் சாரி சார், உங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். இனிஷியலி ஸ்கூல்லேருந்து வாய்ஸ் வந்து நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க. ஏன்னா அந்த டைமில் ரொம்ப குண்டா வேறு இருந்தேன். ஸோ ரொம்ப பேட் காம்பினேஷன் அது. பட் இல்லை சார், அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஃபைன். ஏன்னா ரேடியோவில் வேலை செய்யும்போது நிறைய லிஸ்னர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து தேர் வாஸ் அ கான்ஃபிடென்ஸிங், ஓகே சில பேருக்கு இந்த வாய்ஸ் பிடிக்கும்னு சொல்லி. அண்ட் இப்போ ஐ திங்க் தி ஆடியன்ஸ் அண்ட் சர்டன் பீப்புள் ஃப்ரம் த ப்ரெஸ் ஆல்சோ அவங்க அப்ரிஷியேட்டிவாக இருந்திருக்காங்க வாய்ஸ் பற்றி. நான் ஒரு பிளெஸிங்காக தான் சார் பார்க்குறேன். அதே மாதிரி இப்போ அர்ஜுன் தாஸ் உங்கள் பேர். அர்ஜுன் தாஸுக்கு நாங்கள்லாம் தாசன் சொல்லி நிறைய ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறோம், நற்பணி மன்றம் ஆரம்பிக்கிறோம்னு வந்திருப்பாங்களே, வரலையா? இல்லை சார், அப்படி அந்த ஐடியா இல்லை. இல்லை சார், அப்படிலாம் எதுவும் அஜித் ஸ்டைலா? ஐயோ சார், அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். அவரோட கம்பெனியில் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். பட் இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை சார். கைதி 2க்கு நானும் வெயிட்டிங். கார்த்தி சாரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, லோகேஷ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் என்ன கூப்பிடல. ஏன்னா விக்ரம்ல உயிரோட வந்ததுனால மேபி கைதி 2ல இருக்கலாம். பட் அவர் கூப்பிட்டாருனா கண்டிப்பாக நான் இருப்பேன். அர்ஜுன் சார், ரகுவரனுடைய வாய்ஸை வந்து உங்க வாய்ஸ் கூட நிறைய கம்பேர் பண்ணுவாங்க. சப்போஸ் ரகுவரன் சாருடைய படங்கள் ஏதாவது ரீமேக் பண்ணதா இருந்தா எந்த படத்துல நீங்க ரீமேக் பண்ணுவீங்க? மாட்டவே மாட்டேன் சார். அண்ட் அந்த கம்பேரிசன் ஏன் பண்ணானே தெரியல. அது கேட்டு வெரி கிரேட்ஃபுல்னு சொல்லி அப்படியே போயிடுவேன் சார். ரகுவரன் சார் இஸ் அ லெஜெண்ட். அவரோட எந்த ரோலும் சரி, எந்த படமும் ஐ வில் நாட் பி வில்லிங் டு ரீமேக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.